சட்டத்தமிழ் வணக்கம். எலெக்ஷன் அன்னைக்கு கூட இவங்களுக்கு லீவு கிடையாதா? அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135 என்பது இவங்களுக்கு பொருந்தாதா கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இந்த நபர்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு. நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 135 என்ன சொல்லுது அப்படி கேட்டா, வாக்களிப்பதற்கான விடுமுறை குடுக்கணும் ஊதியத்தோட அப்படின்னு சொல்லுது. அதுல உட்பிரிவு 4 இருக்கு. அதுல 4வது உட்பிரிவு எல்லாமே விதிவிலக்கா அமைந்து இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாக்காளரின் வருகையின்மை ஒரு ஆபத்தையோ அல்லது கணிசமான இழப்பையோ ஏற்படுத்தும் அப்படின்னா, அது அவருக்கு இந்த விதி அவருக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிவிலக்க செக்ஷன் 135 உட்பிரிவு 4ல வச்சிருக்காங்க. அதாவது அந்த 1, 2, 3 அத குடுத்துட்டு 4வதுல விதிவிலக்கு வச்சிருக்காங்க. ஒரு சட்டத்த பற்றிய அறிவு என்பது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாது. அதுல உள்ள விதிவிலக்கையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, ஒரு முழுமையான சட்ட அறிவு என்பது விதிவிலக்கையும் உட்படுத்தி படிப்பதுல தான் இருக்கு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இந்த மாதிரி முழுமையா ஒரு சட்டத்தின் பிரிவுகள் என்ன சொல்லுது, அதனுடைய விதிவிலக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற மொத்த அந்த சட்ட அறிவும் பெறணும் அப்படின்னா, நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.